Hi friends, welcome to my channel. இந்த செஷனில் DDL Commands பற்றி பார்க்க போகிறோம். SQL Serverல டேட்டாபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்கு DDL Commands யூஸ் பண்ணுறோம். DDL Commandsஓட டிஃபால்ட் சின்டாக்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கிரியேட் அல்டர் ட்ராப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அல்டர் ட்ராப் ஃபாலோடு பை database object name. ஸோ நம்ம டேபிள் வியூ ப்ரொசீஜர் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ட்ரிகர் எது கிரியேட் பண்ண போகிறோமோ அதோட நேம், நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்டோட நேம். நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளோட கொரி கொடுத்துருக்கேன். கிரியேட் டேபிளோட நேம் எம்ப்ளாயி. அதை அல்டர் பண்ணுறதுக்கு அல்டர் டேபிளோட நேம். சேம் வே ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ராப் டேபிளோட நேம். இந்த 3 கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டோட நேம் சேம் தான், ஒன்லி இந்த DDL கமாண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஒரு டேபிளுக்கு DDL கமாண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம கிரியேட் பண்ண போகிற டேபிளோட நேம் எம்ப்ளாயி. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும். அந்த டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ கண்டிப்பாக இருக்கணும். அது இன்டீஜர் டைப் இல்லை ஒரு நம்பர் டைப்பாக இருந்துச்சுன்னா மற்ற டேபிளோட ஜாயின் பண்ணும்போது ஃபாஸ்டராக இருக்கும். மற்ற காலமோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த் மென்ஷன் பண்ணால் அந்த பர்டிகுலர் ரோ எடுத்துக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ டேட்டா பர்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம டேட்னு கொடுத்துருக்கோம், டேட் டைம்னு கொடுக்காம, ஏன்னா டைம்ன்றது இதுக்கு நெசசரி கிடையாது. அதே போல் ஏஜுக்கு பார்த்திங்கன்னா இன்டீஜருக்கு பதிலாக டைனின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரே ஒரு பைட் மட்டும் தான் எடுத்துக்கும். ஜெண்டருக்கும் பார்த்திங்கன்னா கேரக்டர் 1 கொடுத்துருக்கோம். இங்கே வேர்கேர் 1 கூட கொடுக்கலாம். பட் வேர்கேர் 1 கேர் ரெண்டுமே ஒரு பைட் தான் எடுத்துக்கும். பட் வேர்கேரில் அடிஷ்னலாக அது லென்த்தையும் சேர்த்து இன்னொரு பைட் எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே டேட்டா டைப் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அந்த டேட்டா டைப் கொடுத்தா அந்த பர்டிகுலர் ரோ எடுத்துக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எம்ப்ளாயின்ற டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஒன்ஸ் டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா டேட்டாபேஸோட டேபிள் செக்ஷனில் ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த பர்டிகுலர் டேபிள் லிஸ்ட் ஆகும். அதோட காலம்ஸ் செக் பண்ணிப்போம். இப்போ இந்த எம்ப்ளாயின்ற டேபிளில் நம்ம கிரியேட்டட் அட் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அல்டர் கோரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்டர் டேபிள் நேம். ஸோ எல்லாமே அல்டர் டேபிள் எம்ப்ளாயின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு காலம். ஸோ அதனால் ஆட் கிரியேட்டட் அட் அது வந்து ஒரு டே டைம். இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ காலம் செக்ஷனை ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்கே கிரியேட்டட் அட் அப்படின்ற காலம் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் காலம் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணுற மாரி இருக்குது. நேம்ன்றது பார்த்தீங்கன்னா வேர்கேர் 50. ஸோ நம்ம வந்து இதை வேர்கேர் 100 மாற்ற போகிறோம். டேட் ஆஃப் பர்த்தில் வந்து நல் வேல்யூ வந்து அலோவ் பண்ணாத மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து சேம் தான், அல்டர் டேபிள் நேம். நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறதுனால அல்டர் காலம், அந்த காலமோட நேம், டேட்டா டைப் நாட் நல் கொடுக்குறோம். இங்கே வந்து லென்த் சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். காலம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நாட் நல்னு ஆகிடுச்சு. நேம் வந்து வேர்கேர் 100 அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் காலமோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு DOB அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து காலமோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுனால SP ரீநேம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போகிறோம். அதில் மொத்தம் 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். காலமுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பாஸ் பண்ணணும். மற்ற டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து இந்த காலமை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாராமீட்டர் வந்து ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம் டாட் கரண்ட் காலமோட நேம். செகண்ட் பாராமீட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிற வேல்யூ. தேர்ட் ஒன் காலம். ஸோ DB1ன்றது பை டிஃபால்ட் ஸ்கீமா. எம்ப்ளாயின்ற டேபிளில் DOB அப்படின்ற காலம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு கொடுக்க போகிற வேல்யூ என்னென்னா டேட் ஆஃப் பர்த். இது வந்து ஒரு காலம். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். காலம் செக்ஷனை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு. இப்போது இந்த எம்ப்ளாயின்ற டேபிளில் நான் எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணணுன்னா அதுக்கும் வந்து SP_rename அப்படின்ற ப்ரொசீஜராக யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்கீமா நேம், கரண்ட் டேபிளோட நேம். செகண்ட் பாராமீட்டர் நம்ம என்ன மாற்ற போகிறோமோ அதோட நேம். இதில் வந்து நம்ம தேர்ட்
நம்ம ஏர்லியராக பார்த்தீங்கன்னா காலமுக்கு வந்து காலம் கொடுத்துருந்தோம். மற்ற எந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது டேபிள் செக்ஷனை ரெஃப்ரெஷ் பண்ணனா எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த டேபிளில் நான் வந்து ஒரு காலமை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா சேம் வே அல்டர் டேபிளோட நேம் ட்ராப் பண்ணுறதுனால ட்ராப் காலம் என்ன காலம் ட்ராப் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் ஏஜ்ன்றதை ட்ராப் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் டேட் ஆஃப் பர்த் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணுறதுனால அதுலேருந்தே நம்ம ஏஜ் வந்து கம்ப்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன், காலமை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ்ன்றது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ட்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட் அந்த டேபிளோட நேம். இந்த இஃப் எக்ஸிஸ்ட் எதுக்குன்னா இந்த டேபிள் எக்ஸிஸ்டாக இருந்தால் மட்டும் டெலீட் பண்ணு, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணாது. இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இது ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து இந்த டேட்டாபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரங்கேட்ன்றது என்னென்னு பார்த்துக்கலாம். ட்ரங்கேட்ன்றது என்னென்னா இந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்ணிவிடும், இன்க்ளூடிங் த ஸ்பேஸ். ஸோ ட்ரங்கேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் அண்ட் தென் கிரியேட். இந்த டேபிளை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே தான் ட்ரங்கேட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் டேபிளோட ஸ்டேட். ஸோ இங்கே வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் டேபிள் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. டேபிள் செக்ஷனில் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் டேபிள் இல்லை. ஃபைனலாக நம்ம கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு DDL கமெண்ட் பற்றி பார்ப்போம். மொத்தமாக இதில் 3 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் கமெண்ட், டபுள் ஐஃபன் கொடுத்து ரன் பண்ணோன்னா அது வந்து சிங்கிள் கமெண்ட். ஸோ இது ரன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாது. ஆனால் இது எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு கொரி ரன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ செகண்ட் வந்து மல்டி லைன் கமெண்ட். இங்கே வந்து நம்ம மல்டிபிள் லைன் கொடுத்துக்கலாம், பட் அதோட ஸ்டார்டிங் ஸ்பேஸில் /* கொடுக்கணும், எண்ட் பண்ணும்போது */ கொடுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்லைன் கமெண்ட். இந்த மல்டிலைன் கமாண்டையே ஒரு கொரிக்குள்ளே /* கொடுத்து நமக்கு என்ன கமெண்ட் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் */ கொடுத்தோன்னா இது வந்து இன்லைன் கமெண்ட் சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.